எல்லாருமே கன்சிஸ்டன்சியா படிக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. தொடர்ச்சியாக ஒன்னத்த பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது போர் அடிக்காதா? ஏன்னா புதுசா படிக்கிறப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஏன்னா ஒண்ண புதுசா கத்துக்கிறோம். ஆனா படிச்சதையே தொடர்ச்சியா படிச்சுக்கிட்டே இருக்கும்போது அது ஒரு போர் அடிக்கிற அதுதான் இப்ப நம்ம இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு போர் அடிக்கும் போது நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் கூட எடுத்துக்கலாம். பட் ஆனா நம்மளோட கோல் வந்து அங்க பெருசா இருக்கு. அப்ப அந்த கோல் அச்சீவ் பண்ணுன்றது மட்டும்தான் நமக்கு அந்த தொடர்ச்சியான விஷயங்கள் வந்து அந்த கோல் அச்சீவ் பண்ணி சக்சஸ் பண்ணணும். அதுதான் நம்ம தொடர்ச்சியான விஷயமா இருக்கணும். நம்ம ரிப்பீட்டடா படிக்கிறதுனால அந்த மாதிரி இப்ப நான் ஒரு டைம் படிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, நான் வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு எங்க அத்தை கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு அத்தை ஒரு 3 மார்க்ல போயிடுச்சு அத்தை இந்த மாதிரி அப்படின்னு நான் சொல்லும் போது அவங்க எங்க அத்தை சொன்ன பதில் வந்து என்னன்னா, அதெல்லாம் இல்லப்பா வந்துச்சா வரலையா, சக்சஸா ஃபெயிலியரா அப்படின்னு மட்டும் தான் கேட்டாங்க. அப்போ வந்து அவங்க நல்லா யோசிச்சு பார்த்தா, நீங்க கடைசியில எவ்வளவு பக்கம் போனீங்க, இந்த இந்த கோட்டை ரீச் பண்ணீங்க, நான் மெயின்ஸ் எழுதிட்டேன், நான் எனக்கு இவ்வளவு பக்கத்துல வந்து போச்சு, அது எல்லாமே இன்வைடா போயிடும். சக்சஸ் ஆனியா இல்லையா, வின்னா லாஸா அப்படின்னு 2 கோட்ல தான் இருப்பாங்க. நான் ஒண்ணுமே படிக்காம ஃபெயில் ஆனாலும் ஒன்று தான், அவ்வளோ சக்ஸஸ் அந்த பார்டரை டச் பண்ணிட்டு சக்ஸஸ் அடையாமல் இருக்கிறது ஒன்று தான்ற மாதிரி மைண்ட் செட் ஆகிடும். ஸோ நம்ம சக்ஸஸ் அடையணும், அதுதான் நம்ம கோலாக இருக்கும். அதை நோக்கி நீங்கள் வந்து உங்கள் ஹார்டஸ்ட் மைண்டை வந்து அந்த சக்ஸஸில் வைக்கும் போது உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு போர் அடிக்காது. நீங்கள் படிக்க 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 ஒரு செல்ஃப் டிசிப்ளினாக இருக்க உங்களுக்கே அது பிடிச்சி போயிடும். நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கோம்ப்பா, காலையில் எழுறோம், படிக்கிறோம், நமக்கு டைமை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னும் போது உங்களுக்கே அந்த செல்ஃப் டிசிப்ளின் பிடிக்க ஆரம்பிச்சிடும். உங்களுக்கே நம்ம அவ்வளோ இந்த டைம் வேலை வாங்க போகிறோம் அப்படின்னு ஒரு சந்தோஷத்திலே நீங்கள் வந்து படிச்சிருவீங்க. அது வந்து உங்களுக்கு போராக ஃபீல் ஆகாது. நம்ம கண்டிப்பாக அடிக்க போகிறோம் அப்படின்னு அந்த சந்தோஷத்துலேயே நம்ம படிக்கலாம்.